ஆவிக்குரிய போராட்டங்களிலே எப்படி வெற்றி பெறுவது? ஆண்டவர் நம் வெற்றி பெறும்படிக்கு விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா யுத்தத்திலுமே நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவர் நம்ம ஒருவர் கூட வாழ்வின் எந்த பகுதியிலுமே தோற்று போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. God wants all of us to be winners, and whether you realize it or not, உங்களுக்கு நீங்க அதை ரியலைஸ் பண்றீங்களோ ரியலைஸ் பண்ணலையோ, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிறான். அவன் உங்களுடைய சரீர சுகத்தை திருட பார்க்கிறான், உங்களுடைய சிந்தை அட்டாக் பண்ணணும்னு பார்க்கிறான், டிப்ரெஷனை கொடுக்கணும்னு விரும்புகிறான், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புகிறான், பொருளாதாரத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு விரும்புகிறான். இப்படி பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த போராட்டத்தில் ஆண்டவர் நம்மள பரிதாபமா விடல. என்னது பரிதாபமா விடல? நீங்க பேசணும். ஆண்டவர் உங்களை பரிதாபமா விடல. இந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென்.